சங்கரா ஜெய சங்கரா. எல்லோருக்கும் குட் ஈவினிங், மாலை வணக்கம். ஈவினிங் டிஃபன் என்ன பண்ணுறாங்கிறது மாமி சொல்லுவாள். அது தொட்டுக்கிறதுக்கு டிஷ்ஷு அது எப்படி பண்ணுறது எல்லோரும் மாமி சொல்லுவாள். அதுக்கு என்னென்ன சாமான்கள் தேவைங்கிறத எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. பேசலாம், சொல்லுங்கள். சப்பாத்தி சென்னா மசாலா பண்ணுறேன். சப்பாத்திக்கு சென்னா மசாலா தொட்டுக்க சென்னா மசாலா பண்ணுறேன். அதுக்கு கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேன். கொண்டக்கடலை தான் சென்னான்னு சொல்லுங்கள். ஆமாம், கொண்டக்கடலை வெள்ளைக்கடலை சிவப்பு கடலை இருக்குது. வெள்ளை கொத்து பெரிய கொத்து கடலை, வெள்ளையிலேயே பெருசு. இது என்ன ஊற வச்சு வேக வைக்கணுமா? ஆமாம், நல்லா ஊற வச்சுட்டு நேற்று ராத்திரியே ஊற வச்சுட்டேன். காத்தால இப்போ மத்தியானம் எழுந்துட்டு வேக வச்சு எடுத்து இதுக்கு உருளைக்கிழங்கும் ஒரு அரை கிழங்கு போட்டு என்னென்ன சாமான்கள் தேவை சொல்கிறேன். இதுக்கு முதல்ல இப்போ கொண்டக்கடலையும் வேக வச்சு வச்சுருக்கேன். நைஸாக வெந்துருக்கேன் சொல்லிட்டு அப்புறம் அதோட உருளைக்கிழங்கையும் வேக வச்சு வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை அப்படி நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய லெவலில் பூண்டு இதுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி இதுக்கு போட. அப்புறம் இதை அரைச்சி விட்றதுக்கு தேங்காய், இதோட கொஞ்சம் சோம்பு, இந்த மசாலா சாமான் இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அரைச்சி இதை எடுத்துப்பேன் நான். இஞ்சி பூண்டு. ஆமாம், இஞ்சி பூண்டு விழுது இதோ அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். அரைச்சிட்டா? ஆமாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுற போது மாமி சொல்லுவாள். சொல்கிறேன் நான். ஸோ இதுக்கு பேர் என்ன சென்னா மசாலா. ஆமாம், சென்னா மசாலா சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு. எஸ். ஸோ எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. மாமி இது 2 பேருக்கு பண்ணுறேன். நானும் மாமியும் தான் சாப்பிடுவோம். அதனால் கொஞ்சமாக பண்ணுறதுனால நீங்களும் கொஞ்சமாக உங்கள் மெம்பர்ஸ் தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிட்டு வரட்டும். என்னென்ன அரைச்சிருக்கா முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி பூண்டு. ஆமாம், இது என்னென்ன போட்டிருக்கேன்னு தேங்காயோட பச்சை மிளகா உண்டி ஒன்று வச்சுருக்கேன். பச்சை மிளகா உண்டி தானே? ஆமாம், அதோட கொஞ்சம் சோம்பு கசகசாவும் வச்சு அரைச்சிப்பேன். சரி, அதனால் இதுதான் இந்த சாமான்கள்லாம் தான் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் போட போகிறேன். ஆமாம், இது ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுற போது காமிக்கிறேன். ஓகே. இந்த எண்ணெய் காஞ்சிட்டு ஒரு முட்டை எண்ணெயும் ஒரு முட்டை நெய்யும் ஊற்றிருக்கேன் அதில் காயறதுக்கு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுது இதில் போடுறேன். இஞ்சி பூண்டு விழுது நான் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சிப்பேன். நான் அரைச்சி இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கிறதெல்லாம் செய்ய மாட்டேன். நான் ரெடிமேடும் வாங்க மாட்டேன். ஆமாம், ரெடிமேடும் வாங்க மாட்டேன். அப்பப்போ வேணுங்கும் போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிப்பேன். ஏன்னா ஒரு சில தரம் போடுவேன், ஒரு சில தரம் போட மாட்டேன் நான். நல்லா இந்த பச்சை வாடை போக வதக்குங்கோ. ஆமாம், அப்படி தானே மாமி? ஆமாம், சொல்லுங்க. சொல்கிறேன். வதக்கணும், அவ்வளோதான். அது எவ்வளோ நாளைக்கு வதக்கணும்? பச்சை வாசனை போக 5 நிமிஷம். சொல்லுங்கள். ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். 5 நிமிஷம் வதக்கணும். எதை? இந்த இஞ்சி பூண்டு விழுது அது வதங்கட்டும். வதங்கிட்டு அடுத்து இந்த போட்டதுக்கு சொல்கிறேன். இந்த கிராம்பு, ஏலக்காய், பட்டை இது 3 இதோட போடுறேன். வதங்கட்டும். இதுவும் கொஞ்சம் வதங்கணும். கிராம்பு, ஏலக்காய், இது இஞ்சி பூண்டு விழுதோட. இப்போ வெங்காயம் ஊண்டி போட்டுக்கலாம் இதோட. இன்னும் கூட மறந்து போச்சுப்பா. ஆமாம், இல்லை கட் பண்ணிக்கிட்டுமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? போட்டுருக்கோம், பெருசாக இருக்குது, போட்டுருக்கோம். இதெல்லாம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் காமிக்கலாமா? ஆமாம், நல்லா வதங்கணும் எல்லா தூரில். சரி, இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறேன். இந்த குருமாக்கு தேவையான அளவு கொஞ்சமாக. இந்த மாதிரி இந்த வெங்காயம் வதக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போடுறேன், துளியுண்டு ஃபஸ்ட்டு. அப்புறம் பாக்கியை பார்த்துட்டு போட்டுக்கலாம். காரப்பொடியும் போட்டு வேண்டாமா? இப்போ வேண்டாம், அப்புறமா போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி, காரப்பொடி, அப்புறம் இன்னும் ரொம்ப மரம் மசாலா என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் போட்டு. இந்த பூண்டு இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின அப்புறம் திருப்பி தக்காளியை போடணும். அதுக்கப்புறமா இல்லை, ஒரு 5 நிமிஷம் தான். அப்புறம் எல்லாம் முடிச்சாச்சுன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இது நல்லா இதோட சேர்ந்துக்கணும். இந்த தக்காளி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கணும். அப்புறம் தான் பாக்கி இது பண்ண முடியும். கொஞ்சம் வதங்கின அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறமா
இன்னும் கொஞ்சம் உடம்புல இருக்கு போதுமா? இல்லை இது வதங்கட்டும். இந்த தக்காளி இதோட சேர்த்து வதங்கட்டும். சரி, இது கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ இந்த அரைச்ச இந்த முதல்ல வெங்காயம் போட்டேன், இஞ்சி பூண்டு விழுது போட்டேன், தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போட்டு எல்லாம் வதங்கியிருக்கு. அப்புறம் இந்த அரைச்ச விழுத போடுறேன். பச்சை மிளகா, தேங்காய் அரைச்சேன் இல்லையா, கொஞ்சம் கசகசா இது சோம்பு கொஞ்சம் வச்சு அரைச்சேன் இல்லையா, அதை கொஞ்சோண்டு இதில் போடுறேன். அதை அரைச்ச விழுத இதில் போடுறேன். இதுவும் கொஞ்சம் கொதிக்கணும். தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றிட்டு அது கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அது தண்ணி ஊற்றணுமா? ஆமாம், கண்டிப்பாக. இதுக்கப்புறம் இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா அடுத்தடுத்து இன்னும் வேறு என்ன செய்யணுங்கிறது சொல்கிறேன் நான். வதங்கிடுச்சா? பூண்டு வதங்கிடுத்து, தக்காளி வதங்கிடுத்து, தண்ணி இந்த தேங்காயெல்லாம் போட்டேன், அதெல்லாம் சேர்ந்து கொதிச்சுடுத்து. இப்போ இந்த உருளைக்கிழங்கு இந்த கொண்டக்கடலையை போடுறேன். இதில் போட்டு இதுவும் திருப்பி நல்லா கொதிக்கணும் இதோட சேர்ந்து. ஏன்னா இதுக்கு முதல்ல வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடி தானே உப்பு போட்டேன். அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு காரப்பொடி உண்டு தனி மிளகாய் தூள் அப்படின்னு அவள் சொல்கிறான். அதனால் பார்த்துட்டு போட்டுக்கணும் காரம். ஒரு பச்சை மிளகாய் வேறு அரைச்சிருக்கேன்னு, அதனால் காரம் பார்த்துட்டு போகணும். கொஞ்சமாக போட்டிருக்கேன். இந்த சென்னை மசாலா அது இருக்கு இல்லையா, அது கொஞ்சோண்டு போடுறேன். கொஞ்சமாக இது எல்லாமே சேர்ந்து கொதிக்கணும். கொதித்து ஆஃப் பண்ணி எடுத்துட்டோம்னா முடிஞ்சது வேலை. அவ்வளோதான். கடைசியாக ஒரு முட்டை நெய்யை ஊற்றி மேலாக வாசனையாக நல்லா இருக்கும் அது இல்லையா? எஸ். ஒரு சிலர் மாமி மறந்து போனதெல்லாம் நான் கொஞ்சம் சொல்லி கம்பெனி சீக்கிரட்டை வெளில சொல்லாதீங்க. சும்மா விளையாட்டு சொல்கிறேன். இப்போ கூட நீங்கள் உப்பரப்பை பார்க்கலாம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலாம் உண்டா? கொத்தமல்லி உண்டு, கருவேப்பிலை கிடையாது. புதினா வேணால் போடுவா ஒரு சில பேர். கொத்தமல்லி தான் உண்டு, கருவேப்பிலை எல்லாம் கிடையாது. புதினா வாசம்லாம் பிடிக்க மாட்டேங்கிறது. ஆமாம். உப்பெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா கொண்டக்கடலையும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் வேணால் காரம் போட்டுக்கலாம். ரொம்ப கம்மியாக போட்டேன் காரம். துளி வேணால் காரம் போட்டுக்கலாம். இங்கே வரும் கொஞ்சமாக, அவ்வளோதான். நீங்கள் வயசான வாங்குறதுனால கொஞ்சமாக போட்டுக்கிறோம். யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் வேணுங்கிற அளவுக்கு உப்பரை போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். உரப்பும் உப்பும் கூடிய வரைக்கும் அவாய்ட் பண்ணுவோம். மசாலாவே கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டு நான் இது பண்ணுவேன். ரொம்ப மசாலாலாம் காடியாக போட மாட்டேன். ரொம்ப மைல்டாக இருக்கும் மசாலா. செஞ்சு ரொம்ப நாள் இருக்குமா? ஒரு மாதம் இருக்குமா? இருக்கும் மேலேயே இருக்கும். 3 மாதத்துக்கு மேலே இருக்கும். அடிக்கடி நாங்கள் அந்த மசாலா ஐட்டங்கள்லாம் சேர்த்துக்க மாட்டோம். அதுவும் கடையில் இருக்கிறது சுத்தமாக வாங்க மாட்டோம் நாங்கள். சரி, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொதித்து முடிச்சதும் இந்த கிரேவியை காமிக்கிறோம். அதுக்கப்புறம் சப்பாத்தி இட்டு காமிக்கிறோம். இப்போ மாமி ஒரு சின்ன டிப்ஸு ஒன்று சொல்கிறா. ஒரு இது வந்து நம்ம கொஞ்சம் சாப்பாடெல்லாம் ஹெவியாக போச்சுனாலோ, வெளியில் கல்யாண சாப்பாடு இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் சாப்பாடு, இந்த மசாலா சாமான்கள் இது மாதிரிலாம் பண்ணுற போது கொஞ்சம் நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிற போது, யாராருக்கெல்லாம் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கோ அந்த மாதிரி வாழ்க்கெலாம் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் மாமி சொல்கிறா. அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை. இந்த சாம்பாருக்கெல்லாம் போட்டு அரைப்போம்னு சாம்பார் பிடிக்கலாம். கொத்தமல்லி விதை தனியான்னு சொல்லுவா இல்லையா, அது நல்லா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். அதோட ஒரு துண்டு இஞ்சி, இவ்வளோ பெரிய இஞ்சி போட்டு மிக்சியில் நல்லா மினி ஜாரில் அரைச்சிடணும். அரைச்சிட்டு நல்லா ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி அரைச்சிட்டு அது நல்லா வடிகட்டிடணும். அதை வடிகட்டி நல்லா புழிஞ்சணும். கையில் எடுத்து அந்த சக்கையை வச்சு புழிஞ்சு இந்த மாதிரி ஜூஸ் வந்துடும். கொத்தமல்லி இஞ்சி சாறு இப்படி கிடச்சிடும் நம்மளுக்கு. இதில் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிருக்கேன். இதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை இது பண்ணி 1/2 மூடி எலுமிச்சம்பழம் இதில் புழிஞ்சிருக்கேன் நான் இதில். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தேன் தான் ஊற்ற போகிறேன். இந்த இஞ்சியோட காட்டம் குறைக்கிறதுக்காக மாமி வந்து பியூர் தேன் இது. ஆமாம். இது வந்து வேறு எதுவும் நம்ம வந்து கலந்து சாப்பிடணும். தேன் வந்து உடம்புக்கு இல்லை வெல்லமோ சர்க்கரையோ போட்டு சாப்பிடக்கூடாது இதுக்கு. அதனால் அப்படியே 1 ஸ்பூன் தேனை ஊற்றி, தேன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா, அதனால இதை ஊற்றி இதை இப்போ குடிச்சிடுவேன். கொஞ்சம் காரத்துலேருந்தே வயிறு ஒரு மாதிரி இருக்கிற இல்லை அது பொதுவாக இந்த மாதிரி ஹெவியாக நம்ம சாப்பிட்றப்போ இது மாதிரி சாப்பிட்லாங்கிறதுக்காக இதை செஞ்சு காமிச்சிருக்கா மாமி. நெஞ்சு கறிக்கும் இல்லையா, அந்த நெஞ்சு கறிப்புக்கெல்லாம் நம்ம வந்து கடையில் போய் ஏதாவது இது சாப்பிட்லாம்.
இது மாதிரி சாப்பிடுங்க. இது வந்து பித்தத்தையும் இது பண்ணணும். ஆமாம், பித்தம் உடம்புல பித்தம் இருக்கிறவாள் பித்தமும் இருக்காது. ஏன்னா இந்த கொத்தமல்லி வரையில் வந்து பித்தம் வந்து இல்லை இன்னொன்று சொல்கிறேன், இது வந்து இந்த பித்தம் ஜாஸ்தியாக ஒரு சில பேர் வாமிட் பண்ணிவிடுவா தெரியுமா, பித்தம் ஜாஸ்தியாக போச்சுன்னா அது மாதிரி இதுக்கு இது கரெக்டாக கேட்கும். இது எதனால வாமிட் பண்ணுறா? டைஜஷன் சரியாக. ஆமாம், டைஜஷன் சரியாகாமல் பித்தமும் தலைக்கேறிடுதுன்னா இது மாதிரி பண்ணுவாள். கொத்தமல்லி வேற கொஞ்சோண்டு இஞ்சி இதை போட்டு அரைச்சி நல்லா அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி இதை ஜூஸ் புழிஞ்சு வச்சுட்டு அதில் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் தேன் ஊற்றிட்டேன். அவ்வளோதான். இதை அப்படியே குடிச்சணும். இதை ருசி பார்த்து அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்படியே கடகடன்னு குடிச்சணும். அதை வந்து நம்ம வந்து சர்க்கரையோ இல்லை வேறு எதுவும் ஆட் பண்ணாதீங்க. தேன் ஊற்றினா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ் மாமி சொல்லியிருக்கா, நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹெவி மீல்ஸ் இருக்கிற போது மாத்திரம். ஸோ ஃபர்தராக நாங்கள் இந்த சப்பாத்தியினுடைய இதை நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். இது சென்னா மசாலாவும் கொதிச்சு முடிச்சுட்டு, இந்த சென்னா மசாலாவும் கொதிக்கிறது முடிச்சுட்டு, ஆமாம், நான் கொஞ்சோண்டு நெய் ஊற்றுறேன் இது மேலே. அவ்வளோதான். அந்த இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. மேலே வந்து நெய் ஊற்றினோம்னா நம்ம உப்புரப்புக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ கெட்டியாச்சுனாலும் கொஞ்சம் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இதை இனிமேல் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணி ஸோ இதான் வந்து பேர் என்ன, சென்னா மசாலா. மேலே கொத்தமல்லி போடணும்னு இல்லை. கொத்தமல்லி போடணும் கொஞ்சம். ஸோ இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சென்னா கொத்துக்கடலை, பெரிய கொத்துக்கடலை பண்ணக்கூடிய ஒரு கிரேவி இது. இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. இது நம்ம பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் இறுகிக்கும். போக போக ஒரு அரை மணி நேரம் ஆச்சுன்னா இறுகிக்கும். அப்போ கொஞ்சம் வாட்டர் வெந்நீரை கொஞ்சம் கலந்துக்க. ரொம்ப வெந்நீரை கலந்துட்டோம்னா சப்புடும் போயிடும். அப்படி கெட்டியமாக போச்சுன்னா இந்த கரண்டியால் ஒரு கரண்டி வெந்நீர் கலக்கலாம், இல்லைன்னா 2 கரண்டி கலக்கலாம். அவ்வளோதான், அதுக்கு மேலே கலக்கக்கூடாது. இப்போ இதுதான் ஃபைனல் டச்சு. கொத்தமல்லி சப்பாத்திக்கு நல்லா பூரிக்கு எல்லாம் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அது நான் உங்களுக்கு செஞ்சுட்டு இது ஃபர்தராக சப்பாத்தி வந்து இதை செஞ்சுட்டு காமிக்கிறோம் நாங்கள். ஓகே, இது ஓவர். சென்னா மசாலா ஓவர் தான். ஓகே, மாமி சப்பாத்தி இட்டுட்டா. நல்லா இருக்குது. 2 பக்கமும் இதை ட்ரை பண்ணிக்கணும் சப்பாத்தி எப்பொழுதுமே. இது மாதிரி போட்டு நல்லா இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டேன்னா. இல்லை நீங்கள் எதாவது மடித்து இடுவேன்னு இல்லையா? அது சொல்லுங்கள். ஆமாம், மடித்து தான் அது உள்ளே கோணமாக வச்சு இது பண்ணுவேன். முதல்ல ரவுண்டாகிடுவேன். ரவுண்டாகிட்டு அது உள்ளே இல்லை மாவை துவச்சிட்டு ரவுண்டாகிடுவேன். அதுக்கப்புறம் அதை ரவுண்டாகிட்டு அதில் கொஞ்சம் நெய் தடவுவேன். உள்ளுக்குள்ளே தடவிட்டு அதை திருப்பி முக்கோணமாக மடிச்சிடுவேன். அதை முக்கோணமாக மடிச்சுட்டு இப்படி இட்டுருவேன். அந்த லேயராக வருமா? ஆமாம், அதுதான் அந்த அது இன்னும் சாஃப்டாக இருக்கே. அதுக்காக கேட்குறேன். இல்லை அதான் நான் சாப்பிட்டு பார்த்தேன், சாஃப்டாக இருந்தது. நான் இது மாதிரி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இதை பாருங்க உப்புறது சப்பாத்தி. ஆமாம், இது மாதிரி உப்பினாலே மாவு கரெக்டான பதத்தில் பிசைஞ்சிருக்கோம்னு அர்த்தம். இப்போ நான் பதிஞ்சது கரெக்டாக. இப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக பிசைஞ்சிருக்கேன். ஜிஜோ ரொம்ப பர்ஃபெக்ட். மாமி சாப்பிட்டு சார். இல்லை இன்னும் இருக்குது. சரி, நான் இதெல்லாம் தெரிஞ்சுட்டுருக்கேன். அதுக்காக சொல்லுவாங்க. களவும் கற்று மர எல்லாமே கற்றுக்கணும். கற்றுட்டு எது தேவையோ தேவையான இடத்துல அதை இது பண்ணணும். அதுதான் சொல்கிறேன். வசிஷ்டர் வாயால் பெருமை ரிஷி பட்டம் வாங்குறது. அவ்வளோ பெரிய வசிஷ்டர்லாம் நான் கிடையாது. இப்போ தான் நெய் ஊற்ற போகிறேன். ஆமாம், இப்போ தான் கொஞ்சமாக நெய் விட்டு எல்லாம் நானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்து. ஆமாம், வயசான காலத்தில் நம்ம சொல்ல அது மாதிரி 67 68 வயசு 69 வயசு ஆகிறது. ஏதோ மாமிக்காக ஹெல்ப் பண்ணி ஏதோ செஞ்சுட்டுருக்கோம். நாங்கள் ஒன்று போட்டுட்டா மாமி. அடுத்தது போடுறேன். இது வந்து நீங்கள் வந்து இந்த எண்ணெயை விட நீங்கள் நெய்யில் வார்த்தி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது வாசனையாக சப்பாத்தி. நாங்கள்லாம் நெய்யில் தான் வாட்டுறோம். சாம்பிள் எண்ணெயில் வாட்டிக்கோங்க. அதனால ஒன்றும் தப்பு. நெய் தான் ஊற்றி வாட்டணும். டால்டா வேண்டாம். எண்ணெய் வேணா வாட்டிக்கோங்க. அதான் எண்ணெய் எல்லாத்தையும் விட நல்லெண்ணெய் ரொம்ப பெஸ்ட்டு. நல்லெண்ணெய் ஊற்றி ரிஃபைண்ட் ஆயில் வந்து ஓகே. இது இருக்கு இல்லையா, அது என்ன சொல்கிற சன்ட்ராப் ரிஃபைண்ட் ஆயில் சொல்கிறேன். ஓகே ஆயில் அது நல்லது தான். பட் நெய் வந்து சப்போஸ் நல்லா உருக்கிட்டு நம்ம வந்து இதை வாட்டினோம்னா நல்லது உடம்புக்கு. சப்பாத்தி
குழந்தைல அந்த ஸ்மெல் நல்லா இந்த இதாக இருந்ததுன்னா சாப்பிடுங்க, நெய் வாசனையாக இருந்தால். அப்புறம் அந்த சர்க்கரை நெய் போட்டு செஞ்சு கொடுப்பேன். அவளுக்கு இந்த சர்க்கரை உள்ளே வச்சு பவுட்ரு பண்ணி உள்ளே வச்சு இட்டு தந்துடுவேன். அப்படியே அதுக்குள்ளேயே நெய்யை ஊற்றி இட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன். எடுத்து சாப்பிட்ற வச்சு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அவளுக்கு. அவ்வளோ கூடிய வரைக்கும் இந்த ஓரெல்லாம் அப்படியே இது பண்ணால் வேகும். அமுக்கி விட்ற மாமி இந்த தோசை திருப்பியால் அப்படி இப்படியே இந்த ஓரம் இல்லைன்னா வேகாமல் போயிடும். அதுக்காக தான் சரி அப்படி அமுக்கி விட்டணும். சப்பாத்தி ரொம்ப முறுமுறுலாம் இருக்கணுங்கிறது கிடையாது. ரொம்ப எண்ணெய் விட்டு அதை முறுமுறுலாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்படி எடுத்தாலே போதும். சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. அது தொடுக்கிறதுக்கு தாங்க இப்போ மாமிசத்துக்கு முன்னாடி பண்ணேன். இதோ சின்ன மசாலா. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் இடத்துல மாலை பலகாரம். இப்போ வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மாமிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விடாமல். தேங்க்யூ வெரி மச். சப்பாத்தி அண்டு சன்னா மசாலா இது இன்றைக்கி ஈவினிங் இதுதான் எங்களுக்கு பலகாரம். ஸோ இதான் செஞ்சு பார்த்துட்டு எல்லோரும் எப்படி இருக்குங்கிறத ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய்.